ஆகாத பழங்கள் வந்திடுமா? அத்தி மரத்திலே திராட்சை பழங்களும் உண்டாகுமா? உயர்தூல செடியில் ஆகாத பழங்கள் வந்திடுமா? அத்தி மரத்திலே திராட்சை பழங்களும் உண்டாகுமா? நல்ல மரம் கெட்ட கனி கொடுக்காது, கனி தருவேன் நாட்கள் இனி செல்லாது. நல்ல மரம் கெட்ட கனி கொடுக்காது, கனி தருவேன் நாட்கள் இனி செல்லாது. அணுக முடியாது ஒளியில் வாசம் செய்பவரே, சேரக்கூடாத ஒளியில் நிறைந்து வாழ்பவரே. உயிருள்ள வரையில் தேவனை உயர்த்தி பாடிடுவே, உள்ளளவும் என் இயேசுவை கீர்த்தனம் பண்ணிடுவே. உயிருள்ள வரையில் தேவனை உயர்த்தி பாடிடுவே, உள்ளளவும் என் இயேசுவை கீர்த்தனம் பண்ணிடுவே. மனிதன் மேல் நம்பிக்கையை வைக்க மாட்டேன், கர்த்தரையே நம்பி சார்ந்து வாழ்ந்திடுவே. மனிதன் மேல் நம்பிக்கையை வைக்க மாட்டேன், கர்த்தரையே நம்பி சார்ந்து வாழ்ந்திடுவே. அணுக முடியாது ஒளியில் வாசம் செய்பவரே, சேரக்கூடாத ஒளியில் நிறைந்து வாழ்பவரே. உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் மாதத்தின் முதல் நாள் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் உங்களை அற்புதமாய் ஆசீர்வதித்து நடத்துவார். மாதத்தின் முதல் நாளில் கூடியிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. எரேமியா 15:20 நாம் வாசித்து பார்த்தால், உன்னை இந்த ஜனத்துக்கு எதிராக அரணான வெண்கலமாக்குவேன், அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை தப்புவிக்கவும் ரட்சிக்கவும் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய தேவன் எரேமியா தீர்க்கதரிசி வழியாக நமக்கு சொல்லியிருக்கிறார். உன்னை தப்புவிக்கவும் ரட்சிக்கவும் உன்னோடு இருக்கிறேன். உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவாங்க, மேற்கொள்ள மாட்டாங்க. இந்த மாதத்தில் கர்த்தர் எதுவும் தீங்கும், எந்த போராட்டமும் நிந்தை அவமானங்களும் உங்களை மேற்கொள்ளாதபடி ஜெயத்தில் நிறுத்துவார். அதான் எரேமியாவுக்கு பார்த்து சொல்கிறார். அவர் சாதாரண ஆள் அல்ல, பெரிய தீர்க்கதரிசி. இன்றைக்கி நம்ம ஊர் தீர்க்கதரிசிகள் மாதிரி மாதம் மாதம் அல்லது வருஷம் வருஷம் இது நடக்கும் அது நடக்கும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும், இங்கேருந்து வருவார், அப்படி இல்லை. இது தீர்க்க தரிசனம் இல்லை. ஒரு தீர்க்க தரிசனம் என்பது பூமியிலே கர்த்தர் செய்ய போகிற காரியம், அவருடைய திட்டங்களை அறிவிக்கிறது. அவர் வெட்டுனா வெட்டணும், அவர் சாபன்னு சொன்னால் சாபன்னு சொல்லணும், எச்சரிக்கை சொன்னால் எச்சரிக்கணும். இப்படி வார்த்தை தவறாமல் பேசும்போது, அந்த தீர்க்கதரிசனம் சொல்லும்போது பயங்கர எதிர்ப்பு வரும், போராட்டம் வரும்.
இவனை எதுக்கு உயிரோடு வச்சிருக்கணும், வெட்டணும் குத்தணும்னு சொல்லுவாங்க. நாடு கடத்திருக்காங்க, கிணற்றில் தள்ளியிருக்காங்க. ஆனால் ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொல்கிறாரு, தாயின் வயிற்றிலே உன்னை தீர்க்கதரிசியாக அழைச்சிருக்கிறேன், உன்னை அரணான வெண்கலமாக்குவேன், உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவாங்க, அவங்க மிரட்டுறாங்க பயமுறுத்துறான்னு சொல்லி நீ பயந்து உழண்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என் வார்த்தையை திருப்பி பேசிட்டு போயிடாத, உன்னை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி ஆண்டவர் அவரை பலப்படுத்தினார். இதே தான் எரேமியா 1:19 சொல்லுகிறார், உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஏன் மேற்கொள்ள மாட்டாங்க? எரேமியா 20:7 நம்ம பார்க்கும்போது, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு இருக்கிறார், ஆகவே அவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள். இன்றைக்கி சாதாரணமாக இல்லை, நமக்குள்ளே இருக்கிற அந்த தேவனை நம்ம அனுபவிக்கலை. சூழ்நிலையை பார்க்குறோம், போராட்டத்தை பார்க்குறோம், பிரச்சனையை பார்க்குறோம். அவர் அப்படி இருக்கிறாரு, இப்படி இருக்கிறாரு, செழிப்பாக இருக்கிறாரு, நல்ல கலகலன்னு இருக்கார். மற்றவங்கள பார்ப்போம். நமக்குள்ளே ஒரு தேவன் இருக்கிறார்ல, அவர் சாதாரணமானவர் இல்லை. நீங்கள் பலவீனராக இருக்கலாம், நீங்கள் ஞானமற்றவர்களாக இருக்கலாம், நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள் இருந்து நடத்துகிற தேவன் பயங்கரமான பராக்கிரமசாலியாக உங்களோடு இருந்து இந்த மாதத்தில் அற்புதமாக நடத்த போகிறார். அதனால் தேவையில்லாத போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள் உங்களை மேற்கொள்ளாது. தோற்று போகிற மாதிரி தெரியும், மிரட்டுறது மாதிரி தெரியும், நிந்தை வர்றது மாதிரி தெரியும். கலங்காதீங்க, கலங்காதீங்க. உங்களை தப்புவிக்கவும் ரட்சிக்கவும் உங்களோடு இருக்கிறேன் என்றார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மளோடு இருந்து நம்மளை அற்புதமாய் ஆச்சரியமாக நடத்துவாருங்க. அவருடைய கிருபை எவ்வளோ பெரிய தெரியுமா? பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அவன் நீ யாருன்னு சொல்லி கேட்ட உடனே, நீ ஜீவனுள்ள தேவனுடைய மெசியான்னு சொன்ன உடனே அவரை பாராட்டி ஆண்டவர் சொன்னார், மத்தேயு 16:18, பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ள முடியாது. நீ பேதுருவாய் இருக்கிறார், கல்லாய் இருக்கிறார், பாறையாய் இருக்கிறார், சபையை கட்டுவேன். பாதாளத்தின் கிரியைகள், சத்துருவின் கிரியைகள், மனுஷனுடைய சூழ்ச்சிகள் உன்னை மேற்கொள்ளாதபடி அரணான வெண்கலமாக்குவேன் சொல்லி பேதுருவை பலப்படுத்தினவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். சத்துருவின் சகல வல்லமைகளை நீங்கள் மேற்கொள்ளவும், மனுஷனுடைய சூழ்ச்சிகள் தந்திரங்களில் நீங்கள் சிக்கி அவமானப்பட்டு வெக்கப்படாதபடிக்கு அவர் உங்களை அற்புதமாக ஆச்சரியமாக நடத்த போகிறார். சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொண்டு இந்த மாதத்தில் கர்த்தருடைய நன்மையை, கிருபையை நீங்கள் அனுபவிக்க ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய மகிமையும் வல்லமையும் கிருபையும் பிரசன்ன இறங்கி நடத்தட்டும். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். விரோதமாக எழும்புகிற எல்லா வல்லமைகளும் முறியடிக்கப்படட்டும். சகலவற்றை மேற்கொண்டு ஜெயமுள்ள ஒரு ஜீவியம் ஜீவிக்க உதவி செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.